ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்போவுமே எடுத்துக்காதுங்க. ஜஸ்ட் வந்து ஃபன்னாக மட்டும் பாருங்கள். நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எஃப்எஃப்லாம் ஜஸ்ட் இமேஜினரி கேரக்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ட்ரை பண்ணணும் அப்படிலாம் ட்ரை பண்ணேன். ஸோ நல்லது இருந்துச்சுன்னா தட் யூ கேன் ட்ரை. ஸோ இந்த கதையை யார் கேட்டாங்கன்னா சக்திவேல் 4047. ஸோ அவங்களுக்காக தான். உங்களுக்கு எல்லாருமே இந்த கதை பிடிக்கும் நம்புகிறேன். ஃபன்னாக இருக்கும். ஸோ ஸ்டேட்டாக கதைகள் போகல. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஒரு பேயில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? லைக் வந்து நீங்கள் இப்போ தான் ஹை ஸ்கூல் படிச்சிட்ருக்கீங்க. உங்களோட புள்ளி தான் நம்ம ஜேகே. உங்களுக்கும் ஜேகேக்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஓகேவா? எப்போ நீங்கள் பார்த்தாலும் சண்டை 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 தான். இப்போது நீங்கள் படுக்க உங்கள் வேலையை பார்த்துன்னு நடந்து போயிட்டுருக்கீங்க. பின்னாடி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. லைக் ஸ்கூல் டைம் முடிஞ்சிடுச்சு. உங்களோட நோட்டை நீங்கள் மறந்து வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து எடுக்கலான்னு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. ஸோ யூஸ்வலாக நீங்கள் படுக்க நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்களை யாரோ ஒரு லைக் காலி கிளாஸ் இருக்குது, அங்கே பிடிச்சி இழுக்கிறாங்க. யாரு யாரு யார் என்ன பிடிச்சதா? யாரு யாரு அதுக்கப்புறம் தான் லைட் ஆன் ஆகுது. ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கும். ஜங்குக், நீயா? நானே தான். என்ன பண்ணுற? நீங்கள் என்ன பண்ணுறீ? எதுக்காக என்ன இங்கே பிடிச்சி இழுத்த? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கூலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஜங்குக், வழியை விடு. ஏய் நெல்லு, எங்கே போகிற? பூட்டிட்டேன். இதை பார்த்தியா? சாவி இங்கே இருக்கு. ஜங்குக், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற? இதெல்லாம் சரியே இல்லை ஜங்குக். எது சரி, எது சரியில்லை, எது எனக்கு வேணும், எது எனக்கு வேணான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படியே உங்ககிட்ட அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே நோந்து வரான் நடந்து. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. லைக் அந்த செவுறு தொடுற அளவுக்கு போய் இடித்து நீங்கள் நின்ட்டீங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த வழியும் இல்லை. ஜங்குக், என்ன பண்ணுற நீ? என்ன நீ? ஆக்சுவலாக நீ ரொம்ப நாளாக எனக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்க. உன்னை ஒரேடியாக முடிச்சு என் வழியை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? ஜங்குக், என்ன பேசுகிற? உதவாங்காத, நோந்து போ. எனக்கு டைம் ஆச்சு. எங்கள் அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்காக. ஓ, எங்கள் அப்பா அம்மா மட்டும் வெயிட் பண்ணலையா? ஜங்குக், என்ன நீ பேசுகிற? ஆக்சுவலாக உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், புரியுதா? ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேன். உன்னோட அட்டென்ஷன் எப்படி கிராப் பண்ணுறதுன்னு இருந்த கடைசியில் இதுதான் இந்த புள்ளி. ஸோ அந்த சான்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். பாரு, இப்போ உன்னை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னை நீ மறக்கவே முடியாது. பட் உங்களுக்கு வந்து ஜேகே ரொம்பவே பிடிக்கும். அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்கள் சடையை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், சரி உங்களை வந்து வழி மறித்து ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பான். உங்கள் நோட்டை எடுத்து கிழிச்சு போடுறது, உங்கள் முக்கியமான நோட்டை எடுத்து கிழிச்சு போடுறது, இல்லை உங்களை வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு சும்மாவே விட மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருந்து இருந்து உங்களுக்கு அவன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக், என்ன பேசுகிற நீ? விளையாட விஷயம் இல்லை இது. ஏன் நான் ஒன்றும் விளையாடல. ஆக்சுவலாக உனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ எனக்கு வேணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த புள்ளி பண்ணி உன்னை எப்படியாவது என்கிட்ட எடுத்துக்கணும். உன் கண்ணுக்குள்ளே எப்போவுமே நான் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் ரியலி ஐ லவ் யூ அயன். ஜங்குக், இது விளையாடுற விஷயம் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல. அயன், நான் ஒன்றும் விளையாடல. ரியலி ஐ லவ் யூ ஸோ மச். நீ ஒரு நாள் வரலனாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீ லீவ் போட்டாலும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
எப்போ வருவ எப்போ வருவ எப்போ வருவ. ஆனால் உனக்கு அது டார்ச்சராக தெரியலாம். ஆனால் உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாளும் இருக்க முடியாது தெரியுமா வயன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்க. வயன் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். அன்றைக்கி உடம்பு சரியாமல் போனப்போ உன்னால் வர முடியல. நோட்ஸ் எழுதி உனக்கு கொடுத்தது அன்றைக்கி நான் தான். என்ன சொல்கிற? உண்மையாம்மா? ஆமாம். கிளாஸில் ஒரு நாள் கூட உட்காந்ததில்ல. அன்றைக்கி நீ வரல. ஒரு நாள் கிளாஸை மிஸ் பண்ணியிருப்பேன்னு தெரியும். அதனால தான் அன்றைக்கி நான் எங்கேயும் வெளியில் போகாமல் உனக்காக நோட்ஸ் எடுத்து அனுப்பினேன். என் கேரக்டர் டோட்டலாக மாற்றிக்கிட்டேன் உனக்காக. எவ்வளோ ரக்கடா திமிராக இருப்பான் தெரியுமா? ஆனால் இப்போ பாரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்படியா? சரி சார், எனக்காக இன்னும் கொஞ்சம் வருஷம் காத்திருப்பீங்களா? நான் வேலைக்கு போயிட்டு அப்புறமேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். வயன் என்ன சொல்கிற? உண்மையிலுமே என்னை பிடிக்குமா? ஆமாம், பிடிக்குண்ணா. எனக்கு தெரியல, பட் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ எப்போவுமே என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்ப. ஐநோ, அந்த மாதிரி டார்ச்சர் ஒரு நாள் இல்லைனாலும் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். நானும் ஒன்று லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? நீ என்னை விளையாட்டுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கன்னு நினச்சேன். பட் நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ரியலி வான், ரியலி ஜங்குக், ஐ லவ் யூ டூ. அதுக்கப்புறம் செக்கி அப்படியே எமோஷனலில் வந்து உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கோஆப்ரேட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, டக்குன்னு நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. என்னடி ஒருத்தவங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கேன், டக்குன்னு புல் பண்ணுற? நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு தயாவும் ஜிம்மின்னு ரொம்ப பிடிக்கும். வாட்? அவன் யாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். பிடிஎஸ், அவனுங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க தெரியுமா? அவனுங்களே என் உயிர். அவனுங்களுக்காக டக்கு டக்குன்னு ரொம்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நான் சொல்ல வர்றது கேளு ஜங்குக். எனக்கு அவனுங்க ரொம்ப பிடிக்கும். வாயை மூடுவான். நீ எவனையாவது லவ் பண்ணிட்டு போ, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணி உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே. அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் சீக்ஸ், உங்கள் ஐஸ், உங்களை இயர்ஸ் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ, உன்னோட எல்லாமே எனக்கு பிடிக்கும், எந்த சொல்கிற எல்லாமே. ஜாங்கு, நாட்டில் எதுவும் பண்ணாத. கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். ஐ வாண்ட் யூ. அதுக்கப்புறம் உங்கள் நெக்கு, காலர் போன் எல்லாத்தையுமே கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் உன்னோட ட்ரெஸ்ஸு, உங்களோட ட்ரெஸ்ஸு ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். ஜங்கு, என்ன பண்ணுற நீ? நீ ரொம்ப எமோஷனாக இருக்க. இப்போது இதெல்லாம் வேணாம் ஜங்கு. இப்போ தான் நம்ம ஹைஸ்கூல் படிச்சுட்ருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் 12th மாதிரி படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. லைக் இதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டீங்க ஸ்கூலுக்கு. இதோட காலேஜ் தான். ஜங்கு, இதெல்லாம் வேணாம். தெரியும், ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் அங்கங்கே கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்கள் டேபிள்லே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொமான்டிக்காக அது ஒரு செஷன் செம்மையாக புரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு ஜாங்கு, நம்ம அவசரப்பட்டோமோன்னு எனக்கு தோணுது. வயன், அதான் நான் இருக்கேன்ல. ஜாங்கு, நீ இருப்பியா? வயன், என்ன பேசுகிற? இது முடிஞ்சிருச்சுனால உன்னை விட்டுட்டு போகணும் இல்லை.
உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதுவே பண்ணேன். ஐ லவ் யூ அயன் டில் மை லாஸ்ட் பிரெத் அப்படின்றான். ஜங்குக் ஐ ட்ரஸ்ட் யூ. அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிக்கிட்டே போகிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நீங்கள் லைக் காலேஜ் சேர்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் உங்களுக்கே தெரியுது. ஸோ நீங்கள் வந்து பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னு. ஸோ உங்களுக்கே டவுட் ஆகி நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க. அதில் பாசிட்டிவ்னு வருது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு ஜங்குக் கால் பண்ணுறீங்க. ஜங்குக் ஜங்குக் சொல்லு வயன், என்ன பண்ணுற? ஜங்குக் ஐ திங்க் ஐம் ப்ரெக்னென்ட் ஜங்குக். வாட்? வயன் என்ன சொல்கிற? ஆமாம் ஜங்குக், இப்போ வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐம் ப்ரெக்னென்ட் ஜங்குக். வாட்? சரி சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். சரி சரி ஜங்குக். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ செக் பண்ணோன்னே அங்கே ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஜங்குக் வந்து ஷாக்கு. அதே சமயத்து செம்ம ஹாப்பி. அவன் செம்மையாக குதிக்கிறான். என் எஸ் 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 நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் என்ன ஜங்குக் பண்ணுற? இதை நம்ம எப்படி வீட்டில் சொல்லுவோம்? அதுக்கப்புறம் திருப்பியும் டாக்டர் என்னன்னு சொல்கிறாங்க, 2 பேரும் ட்வின். வாட் ரியலி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கை கொடுத்துட்டு ஒயன் 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 செம்ம ஹாப்பி ஒயன். நான் ஜங்குக் ஜங்குக் நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அதை பற்றின ஒரு இதுவுமே கிடையாது. அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் தெரியுமா? ஐம் கோயிங் டு பிகம் அ ஃபாதர், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு ஜாலியாக இருக்கான். உங்களுக்கு தானே காலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் விட்டு. ஜங்குக் நம்ம இன்னும் காலேஜ் கூட சேரல. இதெல்லாம் வீட்டில் சொன்னால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் வயன். என்ன ஆனாலும் சரி ஜங்குக். இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கிறேன், புரியுதா? சரி நீ சொல்கிற. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மறைச்சி வச்சுட்டிங்க. அப்படியே யூஸ்வலாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. லைக் 3-4 மந்த் ஆகுது. லைக் ப்ரெக்னென்ட் ஆனாலே அந்த ஒரு மாதிரி குண்டாகவும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு நம்ம ஃபேஸ்லாம் கொஞ்சம் பஃபி ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இதாகுது. உங்கள் அம்மா நோட் பண்ணிட்டாங்க. வயன் ஆமாம் என்னாச்சு? இங்கே வா, சொல்லுங்கம்மா. என்ன நீ கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்க? என்னாச்சு? ஏதாவது தைராய்டு தான் வந்துருச்சா? இதுவரையும் நல்லா தானே இருந்த? இல்லைம்மா அப்போல்லாம் இல்லையே. ஒன்றும் இல்லை, ஸ்நாக்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றேன்ல அதனால தான். அப்படியான்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா லைக் சந்தேகப்படுறாங்க. ஸோ ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையுமே வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வெளில போயிட்டீங்க. காலேஜ் இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா க்ளீன் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்ன இது ரிப்போர்ட்ஸ்லாம் யாரோடது அப்படி சொல்லிட்டு, உங்கள் அப்பா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி. உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதுக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்ட் போவாங்க. அதுவான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் என்ன வயனோட பேர் போட்டிருக்கு? அப்புறம் அவங்க படித்து பார்க்குறாங்க. எது பாசிட்டிவ் ப்ரெக்னெண்ட்டா? வயன் இது இது என்ன பண்ணுறது இப்போது? அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதானே, இவ்வளோ கொன்றுவார் இவ்வளோ. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் பொறுமையாக அதை முடிச்சுட்டு வரீங்க. லைக் டயர்டாக வரீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா உங்கள் ஸ்டமக்கே நோட் பண்ணுறாங்க. இன்னுமே பார்த்தா லைட்டாக அது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது, பிக்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே கோவத்தில் முறைச்சிட்டு இருக்காங்க உங்களை. என்னாச்சு? இவங்க ஏன் முறைக்கிறாங்க? ஆமாம் என்னாச்சு? பொல்லேன்னு ஒரு அறை தான். அப்படியே திரும்பிடுச்சு உங்கள் தலை. அம்மா என்னடி இது? என்ன இது? அம்மா அது இன்னொரு கணத்துல செம்மட்டி. அம்மா வலிக்குது. எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியுமா வயன்? இது என்ன சின்ன விஷயம் இல்லை. இப்போதான் நீ காலேஜே படிக்கிற, முளைச்சி 3 ஏழை விடல, அதுக்குள்ளே என்ன காரியம் பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. அம்மா
மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம பண்ற விஷயம் இது வயன். உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா கொன்னுடுவாருடி. அது மன்னிச்சிருமா. நீதாம்மா எப்படியாது. என்னால எதுவும் பண்ண முடியாது வயன். உங்க அப்பா கிட்ட எதா இருந்தாலும் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூஞ்சிலே அந்த இதை தூக்கி எறிகிறாங்க. நீங்க எடுத்துட்டு உங்க ரூமுக்கு போயிடுங்க. எப்படி இருந்தாலும் ஏதாவது தெரிய வரும், நம்மளுக்கு ஏதாவது ஆகும் அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே போய் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. இதை வந்து ஜங்குக்கிட்டே சொல்றீங்க. என்ன எப்படி வாங்கி தெரிஞ்சது? தெரியல ஜங்கு, தெரியல. எப்படி பார்த்தாங்கன்னு தெரியலண்ணா. கபோர்டில் என்னோட துணிக்கு கீழே வச்சிருந்தேன். எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஜங்கு சரி. அதுக்கப்புறம் இது விஷயம் உங்கள் அப்பா வர்றாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட சொன்னோன்னா உங்கள் அப்பாவுக்கு இன்னுமே ஷாக். வயன் வயன் அப்படி சொல்லிட்டு கீழேருந்து கத்துறாங்க. அப்பா என்னடி பண்ணி வச்சிருக்க? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லதே இல்லை வயன். எப்படி நீ இப்போதான் நீ காலேஜ் போற வயன். இன்னும் யூ ஹாவ் லைஃப். அதுக்குள்ள என்ன அவசரம்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது சாக்கு. யாரு? சாக்கு. எப்பவுமே உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான்னு அவனா? ஆமாப்பா. ஓ, அவன் கூட தான் இதெல்லாமா? எத்தனை நாளா? என்ன காரியம் பண்ணிருக்க வயன்? திஸ் இஸ் நாட் குட். சாரிப்பா. போய் அவன் கூடயே போயிடு. எங்க கண் முன்னாடியே இருக்காத. கேவலமான காரியத்தை பண்ண நீ கண் முன்னாடி இருக்காத அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா லைக் உங்களை வீட்டை விட்டு தள்ளி விட்டுறாரு. நீங்க போய் கீழே விழுறதுக்கு போறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வந்து பிடிச்சிடான். அதுக்கப்புறம் நீங்க ஹக் பண்ணிட்டு செம்மையா அழுறீங்க. அம்மா அப்பா அம்மா வெளில போக சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சரி சரி அழாத. ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு உங்கள் அப்பா அம்மா முன்னாடி வரான். ஜேகே, என்ன சார் பண்ணுறீங்க? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் ஜேகே செம்மட்டி பளிச்சுன்னு விழுது. என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன். அவள் எதுவும் பண்ணலை. அவள் என்கிட்ட முன்னாடியே சொன்னான். நான் தான் கேட்கல. தெரியாமல் வயசு கொள்ளாரில் பண்ணிட்டோம். இப்போ எங்களால் எதுவும் பண்ண முடியல. அந்த குழந்தை எங்களால் கலைக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு அந்த குழந்தை முக்கியம். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. டேய், உன்னை கொன்றுவேண்டா. என் பொண்ணை இப்படி நிலைமைக்கு ஆகிட்ட எந்த தைரியத்தில் வந்து பேசுகிற? இதுக்கப்புறம் என் பொண்ணும் கிடையாது. இவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ணால இதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, இந்த குடும்பத்துலேயும் இடம் இல்லை. நீங்கள் ஒன்றும் அதை சொல்ல தேவையில்ல சார். அதை நான் பார்த்துக்கிறேன். இவ ஏன் ஒய்ஃப், அவளை நல்லாவே பார்த்துக்க தெரியும். கல்யாணமே ஆகலை, அவள் உன் ஒய்ஃபா? ஒரு எத்தனை நாள் படுத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. டக்குன்னு ஜேகே கோத்தில் காலரை பிடிச்சிடறான். சார், என்னோட அப்பான்ற ஒரே காரணத்துக்காக உயிரோட விடுறேன். இல்லைன்னா இங்கே நடக்கிறத வேற. என்னோட லவ்வர், என் கேர்ள் ஃப்ரெண்ட், என் ஒய்ஃப் ஆக போகிறவ எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். இதுக்கப்புறம் இந்த வாசலை நாங்கள் மிதிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் கோவமாக பேசிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறான். அவன் வீட்டில் போனோன்னே அவங்களுக்கும் அங்கேயும் செம்ம சண்டை. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? யார் இவ? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? இதெல்லாம் சரியே இல்லை ஜங்கு. அந்த குழந்தைய கழிச்சிட்டு அவள் வீட்டில் போய் விட்டுட்டு வா. மா, what are you talking? She is my wife. You're not even married, Jungkook. Ma, I'm going to marry her. She's going to be my wife. இப்பெல்லாம் பேசாதீங்க ஜங்குக். இப்போதான் நீ காலேஜ் படிக்கிற ஜங்குக். நீ இன்னும் வேலைக்கு போயிட்டு உன்னோட சொந்த காலில் நிற்கல. ஏமா
என்னால் நிற்க முடியாதா? எல்லோரும் காலேஜ் படிக்கிறேன். ஏன் காலேஜ் படிச்சுக்கிட்டு யாரும் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறது இல்லையா? என்னால் பார்த்துக்க முடியுமா? அவ்வளோ தூரம் வந்துட்டியா ஜாங்குக் நீ? இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, அவளையும் கூட்டிகிட்டு போ. மா ஜஸ்ட் கோ ஜாங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கெல்லாம் உங்கள் மானம் மரியாதை கெத்து தானே முக்கியம். என் ஒய்ஃபை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜேகே உங்களுக்கு கூட்டிகிட்டு அப்படியே வந்துடான். லைக் இப்போ உங்களுக்கு 4 month ஆகுது. வயன் சொல்லு ஜாங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுவான். பேசாமல் நான் இந்த குழந்தைய கலைச்சிட்றேன். நீ உன் குடும்பத்தை விட்டு வராத. நீ எப்படி இருந்த? நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரிச்சான பையன். உன்னால் ரெண்டட் இல்லை நம்மளுக்கு வீடு கிடைக்குமான்னு கூட தெரியல. எனக்காக உன்னோட லைஃப்பை நீ தியாகம் பண்ணாத ஜாங்கு. என்ன வாயின் பேசுகிற? நீ என்னோடய ஒய்ஃப். உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். அப்போது உன் கூட இருந்து நானே இந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் தான். 2 பேருமே நம்ம லைஃப்பில் முன்னேறுவோம். எந்த வீட்டுக்கு வரக்கூடாது சொன்னாங்களோ அந்த வீட்டுக்கே நம்மளை கூப்பிடுவாங்க. எதுவும் கவலைப்படாத. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸோ லைக் ரெண்ட் எடுக்க ஒரு வீடு எடுத்து கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் பார்ட் டைமுக்கு வேலைக்கு போயிட்டுருப்பான். இப்போ நீங்கள் தான் லைக் நீங்களும் வந்து ஜாப் போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட 2 பேருமே போனால் தான் இப்போ பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்பப்போ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே எப்போவுமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே தான், ஏய் வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, இங்கே வா. ஏன் என்ன? இங்கே வா, இங்கே பாரு, இந்த வீடியோ பாரு. என்ன இருக்குது இங்கே பாருடா. ஜிம்மின் எப்படி ஹிப்தப்ஸ் பண்ணுறான்னு பாடுறா, செம்மையாக இருக்குடா. நீ என்ன பண்ண இங்கே பாரு. என்னம்மா வரப்போகிறோம் கொடுத்து வச்சவடா. என்ன அழகு, என்ன ஹார்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேயாங்க நெக்ஸ்ட்டு வீடியோ தேவங்க பார்த்தோன்னே இங்கே பாடுற இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாடுறா. எவ்வளோ ஹார்ட் செக்ஸியாக இருக்கான்டா. பாடுறா அவன் பாடுற அப்படியே உதட்ட கடிப்பான் பாடுறான். ஜேகேக்கு புகையாக வருது காதுலேருந்து. ஏய் புருஷன்டி நான், என்ன இவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்க? ஏன் நான் பண்ணது பத்தலையா? இன்னும் பண்ணுமா என்ன? அவன் ஹிப்தாஸ் தான் பண்ணுவான். நான் டேய் பயமுடுறா. அப்புறம் என்னடி, இப்போ நீ தானே சொன்ன அவனை விட நல்லாவே நான் பண்ணுவேன். நான் பண்ணதுனால தான் இப்போது ட்வின்ஸ் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு பட்டுன்னு அடிக்கிறீங்க. ஏய் சும்மா அவனே பார்த்துட்ருக்க. அவனுக்கு 2 பேரும் என்ன பண்ண போகிறேன்? நான் தான் உன் புருஷன், எவ்வளோ அழகாக இருக்கேன். என்ன இருந்தாலும் ஜிமின் வியும் வருமா? எவ்வளோ அழகாக இருக்கானுங்க பாரு. பார்த்துக்கிட்டே இருக்கேன் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். சொல்லு. 2 பேரையும் மாற்றி மாற்றி கொஞ்சம் தெரியுமா? அவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கொடுத்து வச்சாலுங்க. ஏய் புருஷன் நாண்டி, அப்புறம் எப்படி அவனுங்கள மாதிரி குழந்தை பிறக்கும்? அப்படிலாம் இல்லை, எனக்கு அவனுங்கள மாதிரி தான் குழந்தை வேணும். அப்போ என்ன மாதிரி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அந்த மாதிரியே வேணும், இருந்தாலும் இவனுங்க ரொம்ப அழகாக இருக்கானுங்கல்ல. போடி போ, அவனுங்க கூட கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கடை, கிளம்பு, அவன் புருஷன் வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறான். சரி நில்லு. அவனுங்களும் வேணும் தான். இப்பயும் பார்த்தியா அவனுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். போ அவனுங்களை பிடிச்சிட்டாலு போ அப்படி சொல்லிட்டு ஜேகே அவுட் பண்ணிட்டே போகிறான். சரி நில்லு அப்படி சொல்லிட்டு அப்புறம் உட்கார வைக்கிறீங்க பெட்டு மேலே.